ஹீலியம் பூமியில் முதலில் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதலில் சூரியனில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் கண்டுபிடிப்பு நடந்த ஆண்டு 1868. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவில் குண்டூர் பகுதியில் நடந்த சூரிய கிரகணத்தின் போது நடைபெற்றது. பிரெஞ்சு விஞ்ஞானி பியர் ஜான்சன் கிரகண நேரத்தில் சூரியனை கவனித்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார். சூரிய ஒளியை பிரிசம் வழியாக பிரித்து பார்த்தபோது ஒளி வரிசையில் ஒரு புதிய மஞ்சள் நிற கோடு தெரிய வந்தது. அந்த கோடு பூமியில் இருந்த எந்த பொருட்களோடும் பொருந்தவில்லை. அதே சமயம் இங்கிலாந்தில் இருந்த விஞ்ஞானி நார்மன் லாக்கையர் அவர்களும் அதே கோட்டை கவனித்தார். இருவரும் சேர்ந்து கூறினார்கள், இது ஒரு புதிய தனிமம். இந்த தனிமம் சூரியனில்தான் இருக்கிறது என்று நினைத்தார்கள். கிரேக்க மொழியில் சூரியன் என்பதற்கு ஹீலியோஸ் என்று சொல்வார்கள். அதனால் இந்த புதிய தனிமத்திற்கு ஹீலியம் என்று பெயர் வந்தது. அதற்குப் பிறகு 1895ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் லண்டன் நகரில் விஞ்ஞானி வில்லியம் ராம்சே ஒரு கனிமக் கல்லை ஆய்வு செய்தபோது அதிலிருந்து வெளியான வாயுவை பரிசோதித்தார். அதிர்ச்சி! அது ஹீலியம்தான். அப்போதுதான் தெரிந்தது, ஹீலியம் சூரியனில் மட்டுமில்லை, பூமியிலும் இருக்கிறது. இந்த ஹீலியம்தான் பலூன்களில் நிரப்பப்படும். வாயு மருத்துவ MRI இயந்திரங்களை குளிர்விக்க பயன்படும். ஹைட்ரோஜன் போல் நெருப்பு பட்டால் இது எரியாது. எனவே மிகவும் மிகவும் பாதுகாப்பான வாயு.